தீபிகா, தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சாத்தான்குளம் தந்தை ஜெயராஜ், மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் காவல்துறையினரால் கொடூரமாக அடித்துக் கொல்லப்பட்ட அந்த வழக்கில் இப்போது நீதிபதி முத்துக்குமரன் நீதி தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்ட சாத்தான்குளம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐ பாலகிருஷ்ணன், எஸ்ஐ ரகுகணேஷ் மற்றும் எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள் தலைமை காவலர் முருகன் மற்றும் தாமஸ் பிரான்சிஸ், முத்துராஜ், சாமித்துறை, செல்லத்துறை, வேல்துறை உள்ளிட்ட காவல்துறையைச் சேர்ந்த 9 பேருக்கும் 10 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அதில் ஒருவர் உயிரிழந்ததால் இப்போது 9 பேருக்கான அந்த குற்றச்சாட்டுக்கு தண்டனை விவரம் என்ன என்பது குறித்து இந்த தீர்ப்பில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொடூர கொலை வழக்கில் காவல்துறையினருக்கு 9 காவல்துறையினருக்கு என்ன தண்டனை என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்நோக்கி காத்திருக்கிறது. இங்கு பாதிக்கப்பட்ட தந்தை மகன் குடும்பத்திற்கு நீதி கிடைக்குமா என்ற கேள்வி 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் இருந்து இப்போது வரை கடந்த 6 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணையை விரைவுபடுத்தி தீர்ப்பு வழங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் பல்வேறு மனுக்கள் மூலமாக மதுரை உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு நீதிமன்றங்களிலும் இந்த வழக்குகள் தொடர்பாக பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இன்று விசாரணை நிறைவடைந்து மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பை வழங்க இருக்கிறது. இன்று காலையில் தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் 4 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்த சூழ்நிலையில் இப்போது தீர்ப்பை வாசிக்கிறார் மதுரை மாவட்ட கூடுதல் நீதிபதி முத்துக்குமார். தந்தை மகன் கொலை வழக்கில் 5 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த விசாரணையில் 2427 பக்கங்கள் குற்றப்பத்திரிகை மற்றும் 100க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் ஆகியோர் அளித்த தகவல்கள் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. சாத்தான்குளத்தில் கொரோனா காலத்தில் செல்போன் கடையை திறந்து வைத்திருந்ததற்காக அப்போது அதை அடைக்க சொன்ன காவல்துறையினருக்கும் அந்த கடை உரிமையாளரான ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகிய இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை ஒட்டி அவர்கள் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தாக்கப்பட்ட இருவரும் அங்கிருந்து கோவில்பட்டி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கோவில்பட்டி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட இருவரும் ஜூலை 23ஆம் தேதி 5 மணி நேர இடைவெளியில் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கொரோனா காலத்தில் அங்கு நாடு முழுவதும் லாக்டவுன் இருந்த நேரத்தில் அங்கு கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் கடைகள் திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நேரத்தில் காவல்துறையினரால் இந்த தந்தையும் மகனும் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த வழக்கில் உடனடியாக விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என பல உத்தரவுகளை பல்வேறு நீதிமன்றங்கள் விடுத்த சூழ்நிலையில் சிபிஐ இந்த விசாரணையை நிறைவு செய்து இப்போது தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆய்வாளர், காவல்துறை ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் எஸ்ஐகள் 2 எஸ்ஐ பாலகிருஷ்ணன், ரகுகணேஷ், மற்றொரு எஸ்ஐயான பால்துறை இந்த வழக்கு விசாரணையின் போதே அவர் மரணம் அடைந்து விட்டார். தலைமை காவலர் முருகன் மற்றும் தலைமை காவலர் தாமஸ் பிரான்சிஸ் மற்றும் காவலர்கள் முத்துராஜ், சாமித்துறை, செல்லத்துறை, வேல்துறை உள்ளிட்ட 9 பேருக்கும் என்ன தண்டனை என்பது குறித்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. பாதிக்கப்பட்ட ஜெயராஜ், பென்னிக்ஸ் குடும்பத்தினர் இப்போது மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். தாங்கள் பாதிக்கப்பட்ட தங்களது குடும்பத்தினருக்கு தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த தந்தையும் மகனும் காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இப்போது மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவர்கள் குழுமி இருக்கிறார்கள். சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் பலரும், வழக்கறிஞர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவரும் ஜெயராஜ், பென்னிக்ஸ் வழக்கில் அவர்களை தாக்கிய அந்த 9 காவல்துறையினருக்கும் என்ன தண்டனை வழங்கப் போகிறது மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார் மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி முத்துக்குமார். இந்த தீர்ப்பில் என்ன அம்சங்கள், அவர்களுக்கு என்ன தண்டனை, உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே அவர்கள் தரப்பு வாதமாக இருக்கிறது. நேரடியாக அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட பெண் காவலர் ரேவதி, பியூலா மற்றும் எஸ்ஐ ரவிச்சந்திரன் ஆகியோரும் ஜெயராஜ், பென்னிக்ஸை சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அவர்கள் தாக்கப்பட்ட போது அங்கு பணியில் இருந்தவர்கள், அவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இதே போல சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள், கோவில்பட்டி சிறைச்சாலையில் இருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட கோவில்பட்டி மருத்துவர், அரசு மருத்துவமனையின் OP டாக்டர் உள்ளிட்ட பல தரப்பினரிடமும் 100க்கும் மேற்பட்டோரிடம் அங்கு சாட்சியங்கள் ஆவணங்களாக
வாக்குமூலங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த சாட்சியங்கள், ஆவணங்கள் மற்றும் நேரடி சாட்சியங்கள் ஆகியவற்றின் அடிப்படையிலும் இந்த சம்பவம் கொரோனா காலத்தில் நடைபெற்றிருப்பதால் அங்கு பொதுமக்களின் சாட்சியங்கள் பெருமளவில் கிடைக்காத சூழ்நிலையில் அரசு அதிகாரிகள், காவல்துறையினரின் சாட்சியங்களே முக்கியமான சாட்சியங்களாகவும் ஆவணங்களாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. விசாரணை நடந்த 6 ஆண்டுகளும் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் மற்றும் எஸ்ஐ பாலகிருஷ்ணன், எஸ்ஐ ரகுகணேஷ் மற்றும் சாமித்துறை முத்துராஜ், செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ் உள்ளிட்ட அந்த காவலர்கள் எவருக்கும் ஜாமீன் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த காவல்துறை அடித்துக் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்தில் என்ன தண்டனை காவல்துறையினருக்கு வழங்கப்பட போகிறது என்பது மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி என்ன என்றால் 2020ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி கொரோனா கால முடக்கத்தின் போது கடைகளை திறந்து வைத்திருந்ததாகவும் அந்த கடையில் செல்போன் வாங்க சென்ற காவலர்களுக்கும் மற்றும் கடையை அடைக்க சொன்ன காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்டார்கள் என்றும் அதனால் அவர்கள் பலத்த காயமடைந்து படுகாயமடைந்த நிலையில் தந்தையும் மகனும் 5 மணி நேர இடைவெளியில் அடுத்தடுத்து கோயில்பட்டி சிறைச்சாலையிலிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் நிலையில் உயிரிழந்த அந்த சம்பவத்தால் இருவரின் மரணத்திற்கும் காவல்துறையே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அந்த நேரத்தில் காவல் நிலையத்தில் பணியில் இருந்தவர்கள் தான் இதற்கு பொறுப்பு என்றும் இந்த விசாரணையின் முடிவில் தெரிய வந்திருக்கிறது. இந்த 105 சாட்சிகள் மற்றும் 2427 பக்க குற்றப்பத்திரிகை, பறிமுதல் செய்யப்பட்ட பல்வேறு ஆவணங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இன்னும் சில நிமிடங்களில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட இருக்கிறது. நீதிபதி முத்துக்குமரன் இப்பொழுது தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார். கைதான போலீசாருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட போகிறது என்பது இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இப்போது தீர்ப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த குற்றத்தில் தொடர்புடைய 9 காவல்துறையினரும், இன்ஸ்பெக்டர் முதல் காவலர் வரை, தலைமை காவலர், எஸ்ஐ உள்ளிட்ட 9 பேருக்கும் என்ன தண்டனை என்பது குறித்து இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய, சோகத்தில் ஆழ்த்திய துயரமான கொடூரமான சம்பவமான ஜெயராஜ் பென்னிக்ஸ் படுகொலை வழக்கில் காவல்துறையினருக்கான இந்த தண்டனை மற்ற வழக்குகளுக்கும் மிகுந்த முன்னுதாரணமான தீர்ப்பாக இருக்கக்கூடும் என்பதாலும் இதில் ஒரு அப்பாவி வியாபாரிகள் காவல்துறையினரின் விசாரணையில் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு நாடு முழுவதுமே எதிர்ப்பு எழுந்த சூழ்நிலையில் அதில் சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு, எஸ்ஐ மற்றும் இன்ஸ்பெக்டர் ஆகியோருக்கு 6 ஆண்டுகளாக ஜாமீன் வழங்காத சூழ்நிலையில் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்குமா, காவல்துறையினர் 9 பேருக்கும் என்ன தண்டனை என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் அந்த தீர்ப்பு முழுமையாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.